உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மேலநாகை அப்படிங்கிற கிராமத்தில் தாங்க இருக்கோம். இங்கே ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாகவி பாரதியார் அவங்களுக்கு இங்கே ஒரு நினைவு மண்டபம் அமைச்சிருக்காங்க. இங்கே ஏன் பாரதியார் அவங்களுக்கு மணிமண்டபம் அதாவது நினைவிட அமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1918 பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஆட்சி செய்த காலகட்டத்தில் நிறைய தவறுகள் செஞ்சுருக்காங்க. அவங்க பண்ணுற தவறான செயல் எல்லாருமே நம்ம நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நாளிதழில் கட்டுரை மாதிரி ஒன்று அமைச்சு அவங்கள பற்றி எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நாளிதழை வெளியிட்ட உரிமையாளரை உடனே கைது பண்ணிட்டாங்க. அதில் சம்பந்தப்பட்ட நம்ம மகாகவி பாரதியார் இருக்காங்கள, அவங்களையும் பிடிக்கிறதுக்கு பிடிவாரண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பாரதியார் வந்து ஏன்னா புதுச்சேரி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பியிருக்காங்க. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா பாரதியாரை பிடிக்க ரொம்ப கெடுபிடியாக இருந்திருக்கு. அதை கேள்விப்பட்டோன்னே உடனே பார்த்தீங்கன்னா மன்னார்குடி வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மன்னார்குடி வந்திருக்காங்க. மன்னார்குடியிலேருந்து மேலநாகை அப்படிங்கிற கிராமத்துக்கு வரும்போது தான் மேலநாகையில் கோடியாலம் கேவி ரெங்கசாமி ஐயங்கார் அப்படிங்கிறவங்க தோப்பில் தங்கியிருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பாரதியார் இங்கே வந்திருக்காங்க. அவங்க எப்படி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே உரித்தான அந்த மீசையெல்லாம் இல்லாமல், அந்த மேலே பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டு அதெல்லாம் இல்லாமல் மீசையெல்லாம் எடுத்துட்டு அது ஒரு கிழிஞ்ச சட்டையோட யாருக்கும் அடையாளம் தெரியக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இங்கே வந்திருக்காங்க. இந்த தோப்பில் வந்து ஒரு 10 நாள் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கி இந்த 10 நாள் இங்கே தங்கியிருக்காங்க. அப்படி இந்த தோப்பில் தங்கியிருந்தது நிறைய பேருக்கு தெரிய வந்தது தாங்க இந்த இடம். இங்கே பார்த்து இன்னொரு விஷயங்க, 10 நாள் இங்கே பாரதியார் தங்கி இருக்கும்போது ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு அப்படிங்கிற ஒரு பாட்டு இங்கே தான் எழுதியிருக்காங்க. இந்த பாட்டு வந்து நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய வரலாறு இங்கே இருக்குங்க. இங்கே நம்ம வீடியோ எடுக்க வந்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இங்கே ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி உடனே இங்கே வந்து நம்ம அதை எடுத்து போடணும் அப்படின்னு முடிவு பண்ணி வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த நேரம் அந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்குது. அது சாவி வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால சரி பூட்டி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் வெளியே ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணி அப்படியே வீடியோ எடுத்து எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே எடுத்திருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு பழமையான விஷயம், பழமையான கோயில் அல்லது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச இடத்த நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச அளவு அங்கே போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து நான் உங்களுக்கு அதை எல்லாமே சொல்கிறேன். இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா, நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். புதுமையான வீடியோக்கள் உங்களை வந்து கண்டிப்பாக வந்தடையும். நன்றி, வணக்கம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலநாகை வந்தோன்னே உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டே வச்சுருப்பாங்க, பாரதியார் நினைவு இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா சின்ன ஒரு சந்து மாதிரி வரும். அந்த சந்தில் வந்தீங்கன்னா ஒரு தோப்புங்க, பெரிய தோப்பு. அந்த தோப்பு சென்ட்ரல்லையே இது பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அழகாக சுற்றியும் பார்த்தீங்கன்னா தென்னை மரமாக இருக்குது. சென்ட்ரலில் இந்த மண்டபம் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், வந்து மறக்காமல் எல்லாருமே பாருங்கள். உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோ காட்டுறேன். அந்த பூட்டி இருக்குது மண்டபம். ஆனால் என்னால் முடிஞ்ச அளவு நான் அதை காட்டுறேன். ஃபுல்லாக சுற்றி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு.